உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும். உங்களுக்கு தெரியுமா? வாட் டு யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப்? உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி நினச்சா என்ன பிரதர், வாழ்க்கையில் எதுவாவது கர்த்தர் செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு நிறைய பேர் எல்லா பழியும் தூக்கி கர்த்தர் மேலே போட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் சில விதிமுறைகளை இந்த உலகத்தில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த விதிமுறைக்கு ஏற்றாற்போல் நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நாம் நினைக்கிற நினைவுகள் எல்லாம் இசைந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் நிறைவுடையதாகவும் தெய்வீகமானதாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் இப்பொழுது நாம் விசுவாசத்தின் விதிமுறையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தின் பிரமாணம், த லா ஆஃப் ஃபெய்த். இந்த லா ஆஃப் ஃபெய்த், இந்த விசுவாசத்தின் பிரமாணத்தில் நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்றது இந்த பிரமாணத்தை இயக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பது இந்த விசுவாசத்தின் கோட்பாட்டில் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஸோ இந்த விசுவாசத்தின் கோட்பாடுகளை மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். விதிமுறை 1 என்னென்னா, கோட்பாடு 1, ஆவி உலகம் இந்த இயற்கை உலகத்தை, இந்த சரீர உலகத்தை கட்டுப்படுத்துகிறது அல்லது இயக்குகிறது. இந்த physical world is controlled and operated by the spiritual world. கண்ணால் பார்க்க முடியாத ஆவிக்குரிய உலகம் கண்களால் காணப்படுகிற இந்த சரீர உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த சரீர உலகத்திலே ஏதாகிலும் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அது ஆவிக்குரிய உலகத்திலே ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஆரம்பிக்கணும். அங்கிருந்து இந்த சரீர உலகத்திலே காணப்படுகிற உலகத்திலே காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் அந்த மாற்றம் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நிகழ வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த சரீர உலகம் ஆவி உலகத்தால் உருவாக்கப்பட்டது. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதன் ஆவிக்குரிய உலகத்தைச் சேர்ந்தவனாய் இருக்கிறபடியால் மனிதனால் இந்த சரீர உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். பிகாஸ் மேன் பிலாங்ஸ் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். மனிதன் ஆவி உலகத்தைச் சேர்ந்தவன். ஆகவே மனிதனால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஆற்றலோடு தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். அவன் ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், தேவனோடு உறவு கொள்ள முடியும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அவ்விதமாக தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஆவி மனிதன் இந்த உலகம், காணப்படுகிற உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எதை வைத்து மாற்றத்தை ஏற்படுத்த அவனால் முடியும்னா, அதற்கு அவன் உபயோகப்படுத்துகிற அல்லது ஆவி உலகம் உபயோகப்படுத்துகிற டூல், கருவி என்னவென்றால் வார்த்தை. வார்த்தையை கொண்டுதான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவேதான் மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி என்று நினைத்து இல்லை, என்று விரும்பி இல்லை. நினைக்கணும், விரும்பணும், ஆனால் அது போதாது, சொல்ல வேண்டும். இட் மஸ்ட் கம் அவுட் ஆஃப் யுவர் மவுத்.
இட் மஸ்ட் பிகம் த வேர்ட். வார்த்தை தான் இந்த சரீர உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். வார்த்தையினால தான் முடியும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அது ஆவிக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆவிக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறபடியினால் ஆவி உலகத்தை சேர்ந்த அந்த வார்த்தை இந்த சரீர உலகத்தை கட்டுப்படுத்தி சரீர உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. அதனால தான் சொல்லி என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லணும் வார்த்தை. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், விரும்ப வேண்டும். விருப்பத்திலே விசுவாசம் ஆரம்பிக்கிறது. இந்த மலையை பார்த்து ஏதாவது நடந்தால் பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடாது. என்ன நடக்க வேண்டும் என்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் விரும்பணும். விருப்பம் விசுவாசத்தினுடைய ஆரம்ப புள்ளி. விருப்பத்திலிருந்து தான் விசுவாசம் உண்டாகிறது. எந்த விருப்பமும் இல்லாமல் இருக்க முடியாது. மனிதன் விருப்பங்கள் நிறைந்தவன். தேவன் அப்படி தான் படைத்திருக்கிறார். மனிதன் ஆசைகள் நிறைந்தவன். ஆசைப்படுகிற ஆற்றலோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அது வேதம் இல்லை, வேறு மதம். தேவன் ஆசைகள் நிறைந்தவர், தேவன் விருப்பங்கள் நிறைந்தவர். ஆகவே அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனையும் விருப்பங்கள் நிறைந்தவனாக, ஆசைகள் நிறைந்தவனாக கர்த்தர் படைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் இதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நாம் ஆசைப்பட வேண்டும், விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் எங்கேருந்து உண்டாக வேண்டும்? தேவனிடத்திலிருந்து அல்லது தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டாக வேண்டும். இதெல்லாம் விசுவாசத்தினுடைய கோட்பாடுகள், விசுவாசத்தினுடைய விதிமுறைகள். இப்போ அந்த வசனத்திலே அடுத்த ஒரு விதிமுறை, அடுத்த ஒரு கோட்பாட்டை ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். மார்க் 11:23 வசனத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, பாருங்க, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லலை. மறுபடியும் சொல்கிறேன், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம வாட்டி சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. இது இப்போ இன்னைக்கு பேச போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வசனத்தில் அல்லது இந்த கோட்பாடுகளில் ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் கர்த்தர் ஒரு ஹூக்கை வச்சிருக்கிறார், ஒரு கொக்கியை போட்டு வச்சிருக்கிறார். அதை அநேகர் கவனிப்பதில்லை. அவங்க என்ன நினச்சிடறாங்க, சொன்னாலே நடந்துரும்னு நினச்சிடறாங்க. அதனால் நாங்கள் சொல்லி பார்த்தோம், ஏன் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னீங்க, சொன்னோம், ஒன்றும் நடக்கலை. சொன்னால் நடக்கும்னு இங்கே சொல்லலை. சொன்னால் சொன்னபடியே ஆகும்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்லியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும், நமக்கு ரொம்ப லகுவாக இருந்திருக்கும், வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிருக்கும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அதை கவனிக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, சமுத்திரத்திலே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, கமா கவனிக்கணும், கமா போட்டு அப்புறம் எழுதப்படுது, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், கவனிக்கணும், அவன் சொன்னபடியே ஆகும். அப்புறம்தான் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ சொல்லணும், நம்முடைய விருப்பத்தை சொல்லணும். சொல்லிட்டா நடக்காது. சொல்லி ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது விசுவாசிக்கணும். சொல்லி விசுவாசிக்கணும். சொல்றது ஈஸி, சொல்றது ரொம்ப எளிது. இப்போ கர்த்தர் சொன்னால் நடக்கல.
நீ சொன்னால் இல்லை, சொல்லி விசுவாசிக்கணும். இங்கே தான் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது பாருங்க. இங்கே தான் மக்கள் அநேகர் இந்த இடத்துல தான் கொஞ்சம் டவுன் ஆகிடுறாங்க. இந்த இடம் தான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பகுதி தான் மக்களுடைய உள்ளத்தில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. சொல்கிறாங்க, சொல்லின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, விசுவாசிக்கிறது கஷ்டம். அதுவும் என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் சொன்னபடியே நடக்கும்னு விசுவாசிக்க சொல்லலை. அதை விசுவாசிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. கர்த்தர் சொன்னபடியே நடக்கும்னு விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு தீர்க்கதரிசி சொன்னபடியே நடக்கும்னு விசுவாசிக்கிறது கூட நமக்கு ரொம்ப ஈஸி. அந்த ஊழியக்காரர், வரம்பெற்ற ஊழியக்காரர் சொல்லிட்டாருங்க, அவர் சொன்னபடியே நடக்கும்னு விசுவாசிக்கிறதும் நமக்கு ஈஸி. இங்கே அதெல்லாம் சொல்லலை. சொல்றது நம்ம, நான் தான் சொல்றேன். சொல்லிட்டு நான் சொன்னபடியே, தான் சொன்னபடியே நடக்கும், தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதுதான் மக்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இங்கே தான் மக்கள் வந்து அருமையானவர்களே சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கொஞ்சம் விரிவாய் விளக்கமாய் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நம்ம தான் சொல்கிறோம், நம்ம தான் சொல்லணும், மலையை பார்த்து நான் தான் பேசணும். நான் பேசிட்டு அடுத்து கர்த்தர் சொல்கிறார், நான் சொன்னபடியே நடக்கும்னு நான் விசுவாசிக்கணும். நான் சொன்னபடியே நடக்கும்னு நான் விசுவாசித்தால் நான் சொன்னபடியே ஆகும். இப்போ சொல்கிறது ஈஸி பாருங்க. அதான் ஒரு அம்மா வந்து ஒரு சர்ச்சில் இந்த வசனத்தை வச்சு ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார். ரொம்ப விசுவாசத்தை தூண்டக்கூடிய விதத்தில், மக்களுக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய விதத்தில் அவர் பேசினார். ஒரு அம்மா வந்து ரொம்ப விசுவாசத்தோடு போனாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நான் சொன்னபடியே நடக்கும், நான் மலையை பார்த்து பேசினா மலை பெயர்ந்து போகும் சொல்லிட்டார் பிரசங்கியார், சொல்லிட்டார். பிரசங்கம் வந்துருச்சு. விறுவிறுன்னு போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டு வாசல் முன்னால் ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இவங்க போய் நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போய் நேராக வீட்டுக்கு போய் படுக்கிறதுக்கு முன்னால் ஜன்னலை திறந்து அந்த மரத்தை பார்த்து சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் மரமே இந்த இடத்த விட்டு பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இந்த மரம் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்குது, அது போயிடணும், அந்த இடத்த விட்டு போயிடணும். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் முதல் வேலையாக ஜன்னலை திறந்து மரத்தை பார்த்தாங்க. மரத்தை பார்த்தா அது இன்னும் 4-5 இலையெல்லாம் விட்டு, இலையெல்லாம் துளிர்த்து அது அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்திருக்குது. அதை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நைட்டே எனக்கு தெரியுமே அப்படின்னாங்க. நைட்டே எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? இவங்க சொல்லும்போதே இவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மரம் இந்த இடத்த விட்டு போகாதுன்னு தெரியும். அதில் 100க்கு 100 நிச்சயத்தோடு சொன்னார்கள். பெயர்ந்து போன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளம் சொல்லுது, இருதயம் சொல்லுது, இது போகாது. இந்த வாயின் வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் ஒரு அலைன்மெண்ட்டே இல்லை பாருங்க. ஸோ அந்த அலைன்மெண்ட் இருதயத்துக்குள்ளே வந்தால் தான் அவன் சொன்னபடியே ஆகும். விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் நிறைய பேர் சொல்லி பார்த்தேன், நடக்கலை. அப்போ இது வேலை செய்யாது போல், எனக்கெல்லாம் இது வேலை செய்யாது போல், நமக்கெல்லாம் இது வேலை செய்யாது போலன்னு அநேகர் விட்டுட்டாங்க. அநேகருக்கு இது ஒரு பெரிய குழப்பம். சொன்னால் நடக்கும் சொல்கிறீங்க, ஆனால் சொன்னேன் நடக்கலை, சொல்லி பார்த்தேன் நடக்கலை, சொன்னால் நடக்கும்னு போடலை. நல்ல தெளிவாக படிங்க. விதிமுறையை நம்ம படித்தால் கரெக்டாக படிச்சுக்கிறணும். பாதி அரைகுறையாக படிச்சுட்டு அரைகுறையாக நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது. ஒரு 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 கோட்பாட்டை நம்ம படிக்கிறோன்னா அந்த கோட்பாட்டை தெளிவாக படிக்கணும். தெளிவாக முழுவதுமாக படித்து கொள்ளணும், முழுவதுமாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஸோ கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, சொல்லி அதுக்கப்புறம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால். இது நிறைய பேருக்கு இந்த வசனமே விளங்காதனால இந்த வசனத்தை பற்றி பேச மாட்டாங்க, இந்த வசனத்தை தொடவே மாட்டாங்க. காரணம் இது வந்து கோட்பாடு. இது வெறும் ஏதோ ஒரு வசனம், பைபிளில் இருக்கிற வசனம் இல்லை. லா ஆஃப் லைஃப், வாழ்வின் கோட்பாடு, விசேஷமாக விசுவாசத்தின் கோட்பாடு. விசுவாசத்தை இந்த வசனத்துக்கு மேலே வேற வசனத்தை வச்சு நம்ம போதிக்கவே முடியாது. இந்த வசனம் அவ்வளவு முக்கியமான வசனம். விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு, விசுவாசத்திலே வளருவதற்கு, விசுவாசத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தை போல வேற வசனம் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தில் பல காரியங்களை சொல்லிட்டு போயிடுறாரு. அதை நம்ம விரிவாய் நம்ம பேசுகிறோம் எடுத்து. அப்போ தான் சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு நான் என் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. என் வாயிலிருந்து வந்த வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரும். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இந்த சரீர உலகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கணும், நான் மரியாதை கொடுக்கணும். என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னா எனக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நான் என்னை பற்றி எனக்கு ஒரு சரியான அபிப்பிராயம், தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் என்கிற அடிப்படையில் என்னை பற்றிய சரியான எண்ணம் எனக்கு இருந்தால் தான் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை குறித்த சரியான எண்ணம் எனக்கு வரும். அப்படி என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை குறித்த சரியான எண்ணம், உயர்வான எண்ணம் எனக்குள்ள வரும் பொழுதுதான் விசுவாசிக்க முடியும் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று. அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த பகுதியை நான் கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுக்கு விளக்கும்படி விரும்புகிறேன். இந்த விசுவாச பிரமாணம் நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்தின் கோட்பாடு, இந்த விசுவாச பிரமாணம் என்னை குறித்த என்னுடைய பார்வையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இந்த விசுவாசத்தின் கோட்பாட்டை என் வாழ்க்கையில் நான் இயக்கும் பொழுது இட் சேஞ்சஸ் மை ஒப்பீனியன் அபவுட் மை செல்ஃப். என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னை குறித்த என்னுடைய பார்வை எப்படி இருக்கு, அதுக்குள்ள ஆழமாக ஊடுருவி சென்று அந்த பார்வையை மாற்றுகிறது. என்னை குறித்த என்னுடைய பார்வை, உலகம் எப்படி பார்க்குது, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, சொந்தக்காரவங்க எப்படி பார்க்குறாங்க, கூட பிறந்தவங்க எப்படி பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய பார்வை என்னை பற்றி எப்படி இருக்குது, அவங்களுடைய அபிப்பிராயம் என்னை பற்றி என்ன இருக்குது, அவர்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது, இதை வச்சுக்கிட்டு வாழ முடியாது. நம்ம மக்கள் தங்கள் வாழ்க்கையை இதன் அடிப்படையில் தான் கட்டமைத்து கொண்டிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, எங்கள் வாத்தியார் இப்படி சொல்லிவிட்டாரு, டீச்சர் இப்படி பேசிவிட்டாரு, உருப்பட மாட்டேன்ட்டார். நான் ஒரு உருப்படாதவன், என்னால் ஒன்றும் முடியாது. இது வாத்தியார் சொன்னது. வாத்தியார் கடவுள் இல்லை, உங்கள் டீச்சர் கடவுள் இல்லை. கடவுள் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாக வேண்டும், உங்களுக்குள்ள வரணும். நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். தனிப்பட்ட விதத்தில் அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற வேண்டும். இல்லைன்னா நமக்கு என்னன்னா, நான்லாம் ஒரு ஆளா, நான் சொல்லியா நடக்க போகுது, நான்லாம் ஒரு ஆளா, இப்படி என்னமோ நம்மளை ரொம்ப தாழ்த்துற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இது தாழ்மை இல்லை, அறியாமை, அறிவீனம், புத்தீனம். இந்த மாதிரி நினைக்கிறது நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற, கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பல காரியங்களை, பல ஆசீர்வாதங்களை நம்ம போய் எடுத்துக்கொள்ள முடியாமல்
தடுத்து விடுகிறது. ஆகவே நிறைய காரியங்களை இழந்து போயிடுறோம். we lose many things. ஏராளமான காரியங்கள் நம்முடைய கையை விட்டு போயிடுது. நம்ம எடுக்காதனால, நம்ம சோந்தரிக்காதனால. ஏன் நம்மளால் சோந்தரிக்க முடியல? நாம் ஏன் அதை எடுக்க முடியலன்னா, நம்மளை பற்றி இப்படிப்பட்ட ஒரு எண்ணம். நான்லாம் ஒரு ஆளா? நான்லாம் படிக்காத ஆள், எனக்கு என்ன தெரியும், எனக்கு பேசக்கூட தெரியாது, எனக்கு ஒரு புத்தி கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது. இப்படி பலவிதமான எண்ணங்கள் தங்களை பற்றியே உள்ள அப்படியே பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மக்கள் அப்படியே கட்டி எழுப்பி வச்சுருக்கிறாங்க. அரண் மாதிரி கட்டி எழுப்பி வச்சுருக்கிறாங்க. இது ஏதோ பிசாசு செஞ்சிட்டான்ல. பிசாசு பின்னால் பிசாசு இருக்கலாம், ஆனால் உள்ள கட்டி எழுப்புகிற வேலை நம்ம வேலை தான். நம்ம தானே அதை கட்டி எழுப்பணும். மற்றவங்க சொன்னதெல்லாம் நம்ம தானே எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் யோசித்துக்கிட்டு திரும்ப 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 அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறோமே. படிக்காதவ, எனக்கு ஒன்றும் தெரியாது. இது ரவா பகலா இதுதான் பாருங்கள், மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆகவே உள்ள ஒரு ஊக்கம் இல்லை, உள்ள ஒரு உற்சாகம் இல்லை, உள்ள ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. சொல்கிறதுக்கே தைரியம் வரமாட்டேங்குது. பேசுகிறதுக்கே, மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரே, பேசுகிறதுக்கே தைரியம் இல்லை. பேசுறது, விசுவாசிக்கிறது, அதை பெயர்த்து தள்ளுறது, அதெல்லாம் பிறகுட்டும். பேசுகிறதுக்கே தைரியம் இல்லை. சொல்கிறதுக்கே ஒரு வெட்கம், ஒரு கூச்சம், ஒரு தயக்கம். ஏன்னா தங்களை குறித்த பார்வை தப்பாக இருக்குது. வருஷக்கணக்கா, ஆண்டு கணக்கா, பிறந்து விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து ஒரு தவறான ஒரு படத்தை, தங்களை குறித்த தவறான படத்தை உள்ள ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இது விசுவாச போதனையில், விசுவாச கோட்பாட்டில் ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களை குறித்த உங்கள் பார்வை, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அந்த வசனத்தை வாசித்துட்டு ஐ வாண்ட் டு ஃபினிஷ் டுடே. இந்த பகுதியில் நான் கொஞ்ச நாள், ஒரு சில நாட்கள், ஒரு 2-3 நாட்கள் செலவழிக்கும்படி விரும்புகிறேன். சில காரியங்களை, முக்கியமான சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். நல்ல கவனிங்க. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து, பாயிண்ட் கவனிங்க, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அதிகமாய் எண்ணாமல், தன்னை குறித்து அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தன்னை குறித்து தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். தன்னை குறித்து முதலாவது பாயிண்ட், எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும். உங்களை பற்றி கட்டாயம் நினைக்கணும்னு இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்மளை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது பிரதர். நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இது சூப்பர் பரிசுத்தம். ரொம்ப மிஞ்சின நீதிமானாக இருக்க வேண்டாம். பைபிள் சொல்லியிருக்கிறத செய்யுங்க. வேதம் சொல்கிறத நம்ம செய்வோம். வேதத்தை மிஞ்சி போக வேண்டாம். சில மிஞ்சின நீதிமான்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப 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 ஓவர் சூப்பர் பரிசுத்தவான்கள். அவர்
பரிசுத்தவான்களாக இருந்தால் போதும், சூப்பர் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டாம். என்ன வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கும்போது முடிஞ்சால் எண்ணுங்க, விரும்புனா எண்ணுங்க, விரும்பலைன்னா விட்டுருங்க, அப்படி சொல்லலை. என்ன வேண்டும், யூ ஷுட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். அதுக்கு சில வரைமுறைகளை கர்த்தர் இங்கே கொடுத்துருக்கிறார். எப்படி எண்ணக்கூடாது, எப்படி எண்ண வேண்டும். எப்படி எண்ணக்கூடாது, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். இந்த மிஞ்சி எண்ணுவதுன்னா நம்மளை பற்றி நினைக்கிறத விட அதிகமாக நினைக்கிறது. இப்போ கவனிங்க, நம்மளை பற்றி நினைக்கிறத விட அதிகமாக நினைக்கிறது எவ்வளவு தப்போ, அது எவ்வளவு தவறோ, அதே போல் நம்மை பற்றி எண்ண வேண்டியதை விட குறைவாக எண்ணுவதும் தவறு. அதான் பாயிண்ட்டு, கவனிக்கணும். இந்த உலக மக்கள் என்னுடைய பார்வையில் இந்த உலக மக்கள், இயேசுவை அறியாத மக்கள் தங்களை பற்றி நினைக்கிறத விட மிஞ்சி நினைப்பாங்க, அதிகமாக நினைப்பாங்க. அது பெருமை, அது பெருமை. அப்படி நினைக்கிறது பெருமையில் கொண்டு போய் விடும். நம்ம ஆவிக்குரிய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, இது சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு இவங்க அப்படியே அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்கன்னா, தன்னை குறித்து எண்ண வேண்டியதை விட குறைவாக எண்ணுவது. அது பெருமை. இது தாழ்வு மனப்பான்மை. இது தாழ்மை இல்லை, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதான் தாழ்மை. பெருமைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் நடுவில் இருக்கிறதான் தாழ்மை. தாழ்மை சரியாய் எண்ணுவது. கர்த்தர் எப்படி என்னை பற்றி பார்க்கிறாரோ, கர்த்தர் என்னை யாருன்னு சொல்லியிருக்கிறாரோ, கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாரோ அந்த விதத்தில் என்னை பார்க்குறது தான் உண்மையான தாழ்மை. நம்ம பார்க்குறோம், நான் தூசிங்க, நான் குப்பைங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க நான். அதான் இதெல்லாம் ஆவிக்குரியவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க. நான் ஒன்றுமே இல்லை. இந்த இப்படி நினைக்கிறவர்கள் மார்க் 11:23 சொல்லப்பட்ட இந்த விசுவாச பிரமாணத்தை அவர்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். அதனால தான் நம்மளை பற்றிய சரியான எண்ணம் நமக்கு தேவை. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவன் சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? வார்த்தை சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? வேதம் சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அல்லது சூழ்நிலை என்ன சொல்லுது? உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் கடந்து செல்லுகிற பாதையிலே நம்முடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, வெற்றியை, இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தி விடுகிறது. சிம்பிள். How we see ourselves. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? நிறைய இருக்குது. நமக்கு நேரம்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். வேவு பார்ப்பதற்கு, கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்கு மோசே 12 பேரை அனுப்புகிறார். அதில் 10 பேர் திரும்ப வந்து அந்த கானான் தேசத்தில் இருக்கிற ராட்சதர்களையும், கானான் தேசத்தில் இருக்கிற கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், அங்கே இருக்கிற பலவான்களெல்லாம் பார்த்த உடனே, அவர்களை பார்த்த உடனே இவர்களை குறித்த பார்வை இவங்களுக்கு மாறிடுச்சு. அவர்களாம் பயங்கர பார்க்க பெருசாக இருந்தோடனே இவங்க சொல்கிறாங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வசனம். எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பார்வைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாக, இயலாதவர்களாக, நம்ம பாஷையில் சொல்லணும்னா கையாலாகாதவர்களாக. அது நான் உங்களுக்கு விளங்கும். ஒன்றும் செய்ய முடியாத ஆள், எதுவும் செய்ய முடியாத ஆள் அப்படின்னு கர்த்தர் இவங்களை பார்க்கல.
அந்த ராட்சதர்கள் கூட அப்படி இவங்களை பார்க்கல, இவங்களை அப்படி பார்த்தாங்க. இவர்கள் அவர்களை வெட்டுக்கிளிகளை போல பார்த்ததுனால அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோன்றாங்க. முதல்ல இவங்க பார்வை, முதல்ல உங்கள் பார்வை. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் பிசாசு கூட உங்களை பார்க்க போகிறான். தெரியுமா உங்களுக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஆகவே உங்களை குறித்த உங்கள் பார்வையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களை குறித்த உங்கள் பார்வையை சீர்தூக்கி பார்த்து சரி செய்யும்படி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்பொழுதுதான் மார்க் 11:23 சொல்லப்பட்டது போல தான் சொன்னபடியே நடக்கும் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே உருவாகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்னபடியே ஆகும். விசுவாச விதிமுறை அங்கே தான் செயல்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்க வேண்டும், எப்படிப்பட்ட நினைவுகள் எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை நீர் போதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை சரிப்படுத்த வேண்டிய பகுதியில் சரிப்படுத்தி விசுவாச பிரமாணத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே இயக்கி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைத்து ஓங்கி செழிக்க கர்த்தர் கிருபைதாரும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பகுதியில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.